டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய மொபைல் ஹேக் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸும் ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். நான் தொடர்ந்து நிறைய வீடியோவில் நிறைய சேனல்ஸில் நான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய சேனல் ஆகட்டும், இல்லை அது மற்ற சேனலில் நான் இன்டர்வியூ கொடுக்குற எல்லா சேனல்லையுமே, அல்லது நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எல்லா சேனல்லையுமே நான் இதை பற்றி அதிகமாகவே பேசுவேன். நான் எழுதுகிற ஆர்டிகல்ஸ்லையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம அதிகமாகவே இதை பற்றி பேசுகிறது உண்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அவேராக இருக்கிறீங்களோ அதை விட அவேராக நம்மளோட ஸ்கேம் பண்ணக்கூடிய ஸ்கேமர்ஸும் ஹேக்கர்ஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக தான்ப்பா இருக்கிறோம், நம்மளை யாரும் ஹேக் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடவே முடியாது. அதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லாக 10 மடங்கு அதிகமாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதாவது உங்களை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களோட ஃபுல் தாட்டும் அதிலே தான் இருக்கும். நம்மளுடைய ஃபுல் தாட் கண்டிப்பாக நம்முடைய மொபைல் டிவைஸை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுலே இருக்காது. ஸோ அதை தவிர நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேம் ஆடுறது, யூடியூப் பார்க்குறது, அதை தவிர நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம். பட் அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபே அதுதான். எப்படி எடுத்தவங்களை ஹேக் பண்ணலாம், எப்படி திருடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களுடைய தாட் ஃபுல்லுமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரிவென்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் எப்படி எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி நம்முடைய மொபைல் டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் நிறைய இடத்துல இந்த வேர்டை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு செக்யூரிட்டி கூட போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை விட அடி முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. ஓகேவா? ஸோ சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் எக்கச்சக்க ஃப்ராடு வேலையை நம்மளால் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே கேவலமான டெக்னாலஜி வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்த ஹேக்கர் உலகத்தில் நீங்கள் ஒரு மொபைலே கொடுக்குறீங்க, என்னோடய பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்கேமர் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கேமருக்கு உங்களுடைய மொபைல் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம், என்னோடய ப்ரைவசி எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட அக்கௌண்ட்டும் இல்லை, என்ன தான் இருக்க போகுது, அப்புறம் எதுக்கு நான் பாஸ்வேர்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது உங்களுக்கான ஆப்பு. ஸோ இப்போது உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் ஒரு மொபைல் அப்படின்னா ஒரு 10 பேராவது வச்சுருப்பீங்க, அல்லது ஒரு அவங்க அம்மா அப்பா நம்பராவது நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கும் போதோ அல்லது சம்திங் ஏதாவது ஒன்றும் அவங்க கால் பண்ணி அதை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால்? இப்போ நானே கால் பண்ணி நான் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கிறேன், என்னால் கால் பண்ண முடியாது, நான் அதனால் மெசேஜ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 10,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேக்கர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க வச்சுக்குவாங்களே தவிர அதனால் நம்மளுடைய மணி தான் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க. எப்போவுமே கண்டிப்பாக உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை போடுங்க. ஓகேவா? ஸோ மினிமம் நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் பாஸ்வேர்டு போட்டுக்கிறது கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அது. என்கிட்ட ரொம்பவே ப்ரைவசி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஆப்ஸை வந்துட்டு நான் இதையும் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதை கேட்குறாங்க மக்கள், பட் அதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் அவங்க தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆப்க்கு பியூர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு தடவையாக அதை லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அப்போ அந்த மாதிரியான அன்னோன்ஸ் ஆப் சோர்ஸ்லேருந்து நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் அந்த மாதிரியான ட்ரஸ்டட் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் சேஃபாக? ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸை ரிமூவ் பண்ணுறாங்களே, மால்வேர்ஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது அப்படின்னு, அதுக்கெலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் கூட மால்வேரபிள் ஆப்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் மால்வேரபிள் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் மற்ற ஆப் ஸ்டோரை விட கம்பேர் பண்ணும்போது ப்ளே ஸ்டோர் அளவுக்கு ஓகேவா? ஸோ அதுவும் நான் ஃபுல் 100% சேஃப் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் நிறையவே ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. ஓகேவா?
ஸோ டிஃபால்ட்டாகவே எங்கள் மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர்ஸை கொடுத்துருவாங்க. அதாவது ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் அந்த வைரஸ் ஸ்கேனர் அந்த மாதிரி சாஃப்ட்வேரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆப்பை கொடுத்துருப்பாங்க. ஃபோன் மேனேஜர், ஃபோன் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வழியாக கூட உங்கள்கிட்ட வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிக்க முடியும். பட் இது எந்த மாதிரியான வைரஸை காட்டும் அப்படின்னா ரொம்ப பேசிக் லெவலான வைரஸை மட்டும்தான் காட்டும். ஸோ அந்த மாதிரியான வைரஸ் இப்போ எந்த ஆப்லையும் கிடையாது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கான வைரஸை இப்போது அது முதல் காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போது அந்த மாதிரியான வைரஸ் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எல்லாருமே நார்மலான ஒரு ஹை லெவலான வைரஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஆன்டிவைரஸ் ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கடுத்தது நீங்கள் அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்லேருந்து என்னென்ன பர்மிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுறது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்குவோம். ஃபேஸ்புக்கு தேவையே இல்லாத டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அப்படி நான் யூஸ் பண்ணுறது வேணாம்னு சொல்லலை. ஏன்னா ஃபேஸ்புக் ஒரு சோஷியல் மீடியா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லை. பட் அவங்க தகவலை திருடுறாங்க, பார்க்குறாங்க, உளவு பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாலும் நம்ம அதவே தான் திரும்ப பண்ணுறோம். ஸோ நம்ம அதை தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கு என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் லைட்டை ஏற்றுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் க்ரோம்லேயோ அல்லது எனி அதர் ப்ரௌசர்லேயோ facebook.com சொல்லி சர்ச் பண்ணி அதில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வரப்போகிறது இல்லை. அவங்களால கண்டிப்பாக அதில் ட்ராக் பண்ண முடியாது. அதாவது ஃபேஸ்புக்கிலேருந்து என்ன அளவுக்கு ட்ராக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரௌசர் வழியே ட்ராக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரௌசருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ப்ரௌசர்லேருந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஃப்ரீயாக எங்கேயாவது ஒய்ஃபை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு ஹேக்கர், இப்போ நான் ஒரு ஏ அப்படிங்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் ஒரு பி அப்படிங்கிற ஒரு பர்சன் சொல்லி வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறோம். ஏ அப்படிங்கிற பர்சனுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ பிங்கிற பர்சனுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதாவது ஏங்கிற பர்சனை விட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏங்கிற பர்சனால் ஈஸியாகவே சில ஆப்ஸை மட்டுமே வச்சு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பி கிட்ட சொல்லும்போது, இல்லது ஏ அப்படிங்கிற பர்சன் ஒரு ஹேக்கராகவே இருக்கும்போது ஈஸியாகவே அந்த நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கக்கூடிய மொபைல்ஸை, டிவைஸை ஈஸியாகவே ஹேக் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போது உங்களுக்கு மொபைல்ஸ் சிம் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு சில கேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கேபிள்ஸ் எல்லாமே ஒரு பின் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை குத்துனா போதும், அந்த டேட்டா கேபிள் வழியாக கூட எக்கச்சக்கமான தகவல்களை நம்மளால் திருட முடியும். ஸோ அதனால் நீங்கள் பப்ளிக்கில் இருந்து கிடைக்கக்கூடிய சார்ஜர்ஸாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஒரு வேளை நீங்கள் பப்ளிக்கில் சார்ஜ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஆக்சுவலி சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு டேட்டா கேபிள் மாதிரி தான் இருக்கும். பட் எந்த இடத்துலேருந்து நமக்கு தகவலை திருடுது அப்படிங்கிறத பற்றி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நமக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தெரியும் அப்படின்னா நம்ம அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஃப்ராட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம், அல்லது சைபர் செக்யூரிட்டி கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஒரு 10 நிமிஷம் மொபைல் ஸ்விட்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதை நம்ம தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தகவல்களை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீயாக இல்லை, காசுக்கு கூட அதை கொடுக்கக்கூடாது தான். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்னும் எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இதை மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை மாதிரி போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தகவல்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருவோம். இதை பற்றி சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கெங்கே இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணி உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். வீக்லி ஒன்ஸ் நான் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் வேணும். போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.